என்ன ரூமில் யாருமே இல்லை, எங்கே போயிருப்பானுங்க? ஹலோ, ராகுல். சொல்லு மச்சி, பஸ் ஏறிட்டியா? இல்லை மச்சான், ஏன் மச்சான் பர்ஸை வேறு வீட்டில் வச்சிட்டோம் போல். இன்னைக்கு ஊருக்கு போக முடியாது, ரூமில் தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? மச்சி, நாங்கள் தேட்டர் வந்திருக்கோம்டா. தேட்டர்லையா? சரி சரி சரி, ஷாக் ஆகாத. வழக்கம் போல் லேட்டாக தான் வந்தோம், டிக்கெட் கிடைக்கல. நீ ரூமுக்கு போ, நாங்கள் வந்துட்டே இருக்கோம்டா. சரி, சாவி எங்கே இருக்கு? எங்ககிட்ட தான்டா இருக்கு. சரி மச்சான், நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க. நல்லா தானே இருந்துச்சு, இது என்னாச்சு? சொல்லு மச்சி. டேய், வீட்டு யாரா கூட்டிட்டு போனது? விஷ்ணு இல்ல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா? திறந்தே கிடக்குதுடா. டே எருமை, ஒழுங்கா வீட்டை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஏய், நல்லா தான்டா கூட்டிட்டு வந்தேன். கிழிச்ச நீ. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. டேய், இப்போ என்னடா? சூட்கேஸ் லேப்டாப்ல வேணா தூக்கிட்டு போனா என்னடா பண்ணுவ? டேய், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2 டைம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னது? ஏய், எவனோ? டேய் டேய், யாரா அது? ஏய் 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 டேய், யாரா? ஏய் யாரு? இங்கே தானே வச்சிருப்போம். மெச் பாக்ஸ் இங்கே தானே வச்சிருப்போம். இங்கே ஏய், யாரா விளாடாதீங்கடா. குட்டியா கருப்பு ஒரு உருவத்தை பார்த்தண்டா. வெள்ளையா புள்ள ஒரு உருவத்தை பார்த்து நினைச்சேன். நம்மளை தவிர வேற யாரும் இல்லை.
இங்கே யாரோ இருக்காங்களா மச்சான்? நம்ம வீட்டில் யாரும் இருக்காங்கடா. நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். நீ ஒரு நாள் பாப்படா. மச்சான் அவனை பாடுறா. டேய் என்னடா பண்றா அவன்? ஐ திங்க் ஹீ இஸ் டார்கெட்டிங் எதிர் வீட்டு பொண்ணு. ஓ என்னடா டேய் என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான் நேற்று நைட்டு தண்ணி குடிக்க போகும்போது வெள்ளையாக குண்டா ஒரு உருவத்தை பார்த்தேன்டா மச்சான். டேய் நீயே மைடியர் பூதமா இருக்கிற, நீ பூத்தை பார்த்து பயந்து இதை நாங்கள் நம்பணுமா? மச்சி டேய் மச்சான் இங்கே யாரோ இருக்காங்களா மச்சான்? என்னடா பேசிட்டு இருக்க? மச்சான் யாரா பேக் வயசு? அவன் சொல்றது உண்மைதான்டா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? மச்சான் நேற்று நான் கூட தண்ணி குடிக்கும்போது குட்டியா கருப்பு ஒரு உருவத்தை பார்த்தேன்டா. ஏய் என்னடா அவன் சைஸ்க்கு உருவத்தை பார்த்தேன்ட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? மச்சான் நம்ம வீட்டில் யாரும் இருக்காங்கடா. மச்சான் நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்மளை தவிர வேற யாரும் இல்லை. ஹாஸ்டல் பிடிக்கலன்னு தானே வந்தோம். இதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்க, வா போயிடலாம், ஹாஸ்டலே போய் சாவலாம் வாங்க. அதெல்லாம் இல்லடா, இதோ பேய் படத்தை பார்த்துட்டு விளாட்றானுங்க. கண்டதை பார்த்துட்டு பயந்து ஏன்டா இப்படி பண்றீங்க? நீ ஒரு நாள் பாப்படா, அப்பதான் உனக்கு புரியும். டேய் போடாங்க. டேய் நீ எப்பறம் உள்ளார வந்த? என்னது இந்த கதவா? டேய் நான் தான்டா கதவு திறந்துக்கிறேன். இரு 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 லைட் இரு 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 லைட்டை போடுறேன் லைட்டு போடுறேன். லைட்டு தான் எரியுதேடா. எப்பரா உள்ளார வந்த? நான் தான்டா திறந்துட்டு வந்தேன். எப்பரா உள்ளார வந்த? இந்த ரூம்குள்ளாரியா? டேய் அவனுங்கள மாதிரி ஏன்டா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவுமே இல்லடா நம்ம ரூம்ல. ஆமா பேக். டேய் நீ தான்டா தொங்கி பிச்சையடா. எங்க இங்கயா? டேய் லூஸ் மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்தா இரு இரு இரு
மச்சான் வரவள்ள போலீஸ் பிடிச்சாங்கடா. இன்னொரு 10 நிமிஷம் வந்துடும்டா. ஆஃபீஸில் இதை வச்சு பேசினா சரி வராது உங்களை இங்கே கூப்பிட்ருக்கேன். ஓகே சார். நீ ராகுலோட ஃப்ரெண்டுன்றக்காக இதை நான் சொல்லலை. கதை உண்மையாலுமே நல்லா இருக்கு. இதை நான் படிக்கும்போது ஒரு சின்ன படமாகவே கற்பனை பண்ணிவிட்டு சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். தம்பி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் 4 எபிசோடுக்குள்ளே கதையை முடிக்கணும் சொன்னாரா? கண்டிப்பாக சார். அதான் ராகுல் சொன்னான் இது மாதிரி பெஸ்ட்டு 3 கதை மட்டும்தான் நீங்கள் போடுவீங்கன்னு. அதுதான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக கதை எழுதிருக்கோம். எங்களுக்கு வர்ற கதையெல்லாம் பப்ளிக் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கதையில் அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு விறுவிறுப்பு இருக்குது. பட் அதில் ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். கருத்து சொன்னால் எங்கே சார் மக்கள் கேட்குறாங்க? உங்களுக்கு தேவை ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், அது மட்டும்தான். எப்படிப்பா நீ எதை வச்சு இப்படி சொல்கிற? ஓகே சார், தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, வேணாம் இந்தியாவே எடுத்துக்கோங்க. சரி, இங்கே நடக்கிற ஒவ்வொரு கலவரங்களுக்கும் சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்டவனோட ரிலீஜனும் கேஸ்டும் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஸ்கூலில் சொல்லித்தராங்களேப்பா, சாதி மத பேதம் சகிக்க முடியாத பாவம்னு. அந்த குழந்தைய நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தணுன்னாவே அவங்க முதல்ல கேட்குறது ஜாதி சான்றிதழ் தான். ஏன் உங்கள் குழந்தைய நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தணுன்னாவே ஜாதி சான்றிதழ் இல்லாமல் சேர்த்த முடியாது? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஓகே சார். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்கிற மாதிரி உங்கள் கதையில் ஏதாவது சேர்க்கலாமே? இதுக்கு சொல்யூஷன் ஏற்கனவே இருக்குது சார். ஒருத்தனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அவனோட ஜாதி பேரை குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை சார். இந்தியன்னு போட்டு கொடுத்தாவே போதும், ஏற்றுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம போன ஜென்ரேஷனில் இருந்தவங்க தான் இதை ஃபாலோ பண்ணாமல் ஜாதி அது இதுன்னு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒவ்வொரு ஆளும் இதை ஃபாலோ பண்ணான்னா இந்தியா அதுவே ஒரு டெவலப்டு நேஷனாக மாறும் சார். இதை நாம மாற்றணும்னு அவசியமே கிடையாது, அதுவாக மாறிடும். வர ஜூன் மாதத்தில் என் பொண்ணை ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ சார். நான் தான்ப்பா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சார் நம்ம பண்ண கான்வர்சேஷனையே இந்த மாதம் ஆர்டிக்கலில் நான் எழுதலான் இருக்கேன். ஓகேப்பா, டைம் ஆச்சு. நான் மேம்கிட்ட பேசிட்டு ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ராகுல், பை. மச்சான் அவர் சொல்ற மாதிரி சோசியல் ரிலவெண்டா கரப்ஷனை பத்தி எதனாச்சும் எழுதலாமா? கரப்ஷனை பற்றி அதை பற்றி சொல்லி சொல்லி சங்கர் சாருக்கே போர் அடிச்சு போய் மறுபடியும் லவ் சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் சொன்னாவே கேட்காதவங்க நாம் சொன்னால் கேட்கவா போகிறாங்க?